ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 6 அடியே கேஸ் கம்ப்ரஸர். இது வந்து கூலிங் காயில் ஹோல் போட்டிருக்கிறாங்க. அப்படியே ரன்னிங்கில் வச்சதுனால அந்த ஆயிலு அது கூட அந்த ஐஸ் எல்லாம் வந்து தண்ணியாக வந்து நமக்கு வந்து உள்ள ஆயில் கூட வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. எதனால் வந்து நம்ம மாமூலாக வந்து நம்ம கூலிங் காயில் ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஆயில் வந்து கண்டிப்பாக அப்படின்றதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 100 ml அப்படி இருக்குது வாட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ml கிட்ட வந்து தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிடுது. அது வந்து கண்டினியூவாக ஓவர் ஹீட்டில் உள்ளே வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்போ அந்த உள்ள காயில் வந்து காப்பர் காயிலோ இல்லை இதில் வந்து அலுமினிய காயில் இருக்கும். பொதுவாக 600 கேஸ் கம்ப்ரஸரில் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகிடும். அதனால் வந்து அதிகமாக வந்து நமக்கு கூலிங் காயில் ஹோல் போட்ட ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நமக்கு கம்ப்ரஸர் போகிறதுக்கு அதான் காரணம். தண்ணி வந்து உள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 15% கிட்ட வந்து தண்ணி இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆயிலை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு புது ஆயில் வந்து நம்ம வந்து ஏற்ற போகிறோம். அந்த கம்ப்ரஸரில் நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் ஆயில் வந்து நமக்கு இருந்ததோ அதை விட ஒரு 10% இல்லை 15% மட்டும் நம்ம வந்து அதிகமாக வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். அதிகமாக ஒரு வேளை நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் வழியாக வந்து வெளியில் வந்துடும், ஸ்ப்ரே பண்ணிடும். அது அந்த ஆயிலுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது நமக்கு இந்த ஆயில். பழைய ஆயில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் பிளாக் டீ போட்ட மாதிரி இருக்குது. பொதுவாக வந்து ஆயில் வந்து சார்ஜ் பண்ணுறப்போ இதில் வந்து நம்ம செக்ஷன் பைப்லேயோ இல்லைன்னா இதுக்கு அதாவது கேஸ் சார்ஜிங் பண்ணுற நிப்பிள் பைப்பில் எதில் ஏற்றலாம் அப்படின்னா இதுக்கு கேஸ் சார்ஜிங் பண்ணுற நிப்பிள் பைப்பில் தான் நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து உள்ளே வந்து டிஸ்சார்ஜ் வழியாக வெளியில் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கும். நம்ம ஒரு வேளை மாற்றி ஏற்றுறப்போ ஒரு வாட்டி வந்து ஸ்ப்ரே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆயில் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு, ஒரு ஹோலில் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ ஆயில் வந்து நீட்டாக வந்து சார்ஜிங் ஏறிடுச்சு, உள்ளே ஏறிடுச்சு.